எல்லா உயிரும் இன்புற்று வாழ்க. இது இந்திய பிரிவினை 1947 ஓர் இரத்த சரித்திரம் பாகம் 2. முதல் பாகத்தில் நாம் இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் மற்றும் இந்தியன் லீக் எப்பொழுது தோன்றியது, அதன் தலைவர்கள் யார் யார், அதன் செயல்பாடுகள் மற்றும் கொள்கைகள் என்ன, முஸ்லிம்கள் ஏன் இந்து தலைவர்கள் மீது அதிருப்தியில் இருந்தனர், இந்திய பாகிஸ்தான் பிரிவினை நடந்த விதம், அதன் பொறுப்பாளர்கள் யார் யார் என்பதையெல்லாம் பார்த்தோம். இந்த பகுதியில் சுதந்திர நாள் நிகழ்வுகள், இந்து முஸ்லிம் சண்டை, இருதரப்பு உயிரிழப்புகள், இன்ன பிற துயரங்களை எல்லாம் பார்ப்போம். நீங்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. போன பகுதியில் 3000 சீக்கியர்களை மேற்கு பஞ்சாபில் முஸ்லிம்கள் கொன்றனர் என்று நாம் பார்த்தோம். இதற்கு பதிலடி கொடுக்கும் வகையில் 1947 ஆகஸ்ட் 11ஆம் தேதி டெல்லியில் இருந்து கராச்சிக்கு புறப்பட்ட ஒரு ரயிலை குண்டு வைத்து தகர்த்தனர் சீக்கியர்கள். இந்த ரயிலில் முழுக்க முழுக்க முஸ்லிம்களே பயணப்பட்டிருந்தனர். அவர்கள் இந்தியாவிலிருந்து பாகிஸ்தானுக்கு குடிபெயர்வதற்காக இந்த ரயிலில் சென்றபோது இந்த குண்டுவெடிப்பு நிகழ்ந்தது. இந்த குண்டுவெடிப்பில் ஏராளமான முஸ்லிம்கள் தங்கள் உயிரை இழந்தார்கள். அடுத்தது கல்கட்டாவில் உள்ள நவகாலியில் கலவரம் வெடித்து பெரிய உயிர் சேதம் ஏற்பட்டது. உடனடியாக காந்தியடிகள் கல்கட்டா விரைந்தார். கல்கட்டாவில் அவர் மக்களை சந்தித்து அனைவரையும் அமைதி காக்க சொன்னார். அவர் ஒரு இந்து துரோகி என்று மக்கள் அவரை தூற்றினர். நீங்கள்தான் பாகிஸ்தான் உருவாக காரணமாக இருந்தீர்கள், அதனால் நீங்கள் இங்கிருந்து சென்று விடுங்கள் என்று விரட்டினார்கள். ஆனால் காந்தியடிகள் மிக உறுதியாக, நான் இந்து விரோதி அல்ல, ஆனால் முஸ்லிம்கள் நம் சகோதரர்கள், அவர்களை நீங்கள் அன்புடன் நடத்த வேண்டும், அவர்களிடம் ஒற்றுமையாக இருக்க வேண்டும் என்று வலியுறுத்தினார். ஆனால் மக்கள் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆகஸ்ட் 14, 1947 இரவு 11 மணி முதலில் மங்கள இசை ஒலித்தது. அதன் பிறகு வந்தே மாதரம் என்ற பாடல் ஒலித்தது. பிறகு நம் இந்திய சுதந்திரத்திற்காக பாடுபட்டு உயிரிழந்த தியாகிகளுக்காக 2 நிமிட மௌன அஞ்சலி செலுத்தப்பட்டது. பின்னர் ஒரு பெரும் கூட்டத்தின் நடுவே ஜவஹர்லால் நேரு அவர்கள் பேசினார். பெரும் கூட்டம் திரண்டிருந்தது. அப்பொழுது இடியுடன் கூடிய மழையும் பெய்தது. ஆனால் மக்கள் மழைக்காக எங்கும் நகராமல் ஓடாமல் நேரு பேசியதை கேட்டுக்கொண்டு அந்த ஆனந்த நிகழ்வில் பங்கு பெற்றனர். இரவு 12 மணி சுதந்திர இந்தியா பிறந்தது. 15ஆம் தேதி காலை இந்தியா கேட்டில் ஒரு பெரிய கூட்டத்திற்கும் கொடியேற்றத்திற்கும் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. 30,000 பேர் வரை வருவார்கள் என்று எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் 5 லட்சம் பேர் வரை அங்கு வந்து கூடியிருந்தனர். பெரிய கரவொலிக்கு மத்தியில் நேரு அவர்கள் மூவர்ண கொடியை ஏற்றினார். அதே நாளில் ஒரு பெரிய சோகம் காத்திருந்தது இந்திய மக்களுக்கு. அது என்னவென்றால், பஞ்சாப் பிரிக்கப்பட்டிருந்தது. முஸ்லிம்கள் பெரும்பான்மையாக இருந்த மேற்கு பகுதி பாகிஸ்தான் வசம் போனது. சீக்கியர்களும் இந்துக்களும் பெரும்பான்மையாக இருந்த கிழக்கு பகுதி இந்தியாவிடம் வந்து சேர்ந்தது. மேற்கு பகுதியில் இந்துக்களும் சீக்கியர்களும் கூட இருந்தனர். கிழக்கில் முஸ்லிம்களும் பரவியிருந்தனர். லாகூர் பாகிஸ்தானுக்கும் அமிர்தசரஸ் இந்தியாவுக்கும் என்று முடிவானது. அதே நாளில், சுதந்திரம் கிடைத்த அதே நாளில் அமிர்தசரஸ் வந்த ரயிலில் முழுவதும் பிணங்கள் குவிக்கப்பட்டிருந்தன. சுண்ணாம்பால் ஒரு பெட்டியில் எழுதப்பட்டிருந்தது இப்படி: நேருவுக்கும் பட்டேலுக்கும் எங்கள் சுதந்திர பரிசு என்று. வங்காளம் 2ஆக பிரிக்கப்பட்டது. கிழக்கு வங்காளம் பாகிஸ்தானுக்கும் மேற்கு வங்காளம் இந்தியாவிற்கும் என்று முடிவானது. இந்த கிழக்கு வங்காளமே கிழக்கு பாகிஸ்தான் என்று பெயர் பெற்றது. பிறகு 1971 இந்தியாவின் ஆதரவுடன் இந்த கிழக்கு பாகிஸ்தான் பங்களாதேஷ் எனும் ஒரு நாடாக மலர்ந்தது. காஷ்மீர் இந்தியாவுக்கு கிடைத்தது. 1947 ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர் மாதங்களில் அதிபயங்கர வன்முறைகள் நடந்தது.
இதில் பல இந்துக்களும் பல முஸ்லிம்களும் கொல்லப்பட்டனர். மரணம் மலிவானது. இந்துக்களுக்கு முஸ்லிம்களாலும், முஸ்லிம்களுக்கு இந்துக்களாலும் இந்த மரணம் நொடிக்கு நொடி நடக்கும் ஒரு தொடர்கதையானது. இந்துக்களுக்கும் முஸ்லிம்களுக்கும் நடந்த இந்த மத வெறியாட்டத்தை இந்திய பிரிவினை உதிரத்தால் ஒரு கோடு என்ற புத்தகத்தில் மருதன் அவர்கள் மிக தெளிவாக இதை விவரிக்கிறார். அதை அவருடைய வரிகளிலேயே உங்களுக்கு தர வேண்டும் என்று நான் ஆசைப்படுகிறேன். நேற்று வரை நண்பர்களாக இருந்தவர்கள் திடீரென்று இந்துவாகவும், முஸ்லிம்களாகவும், சீக்கியராகவும் மாற வேண்டிய ஒரு கட்டாயத்திற்கு தள்ளப்பட்டார்கள். என் எதிரி என்னை நெருங்குவதற்கு முன்னால் நான் அவனை கொன்றாக வேண்டும். நீ இந்துவா? நீ எனக்கு எதிரி என்றான் முஸ்லிம். நீ முஸ்லிமா? நீ என் எதிரி என்றார்கள் இந்து மதவாதிகள். நீ இந்தியா, நான் பாகிஸ்தான். உன் தேசத்தை நான் வெறுக்கிறேன். உங்களை முழுவதுமாக அழித்தொழிப்பேன் என்றார்கள். அதிகம் பலியானவர்கள் பெண்களும் குழந்தைகளுமே. பெண்களை தேடி பிடித்து பாலியல் வன்முறைக்கு உள்ளாக்கி கொன்றொழித்தார்கள். எப்படியும் சாகப்போகும் பெண். அதற்கு முன் ஒரு தடவை தவறில்லையே. இதில் மத வேறுபாடே இருந்ததில்லை. ஒவ்வொருவருக்கும் ஒரு நியாயம் இருந்தது. பெண் என்பவள் கலாச்சாரத்தின் அடையாளம், மதத்தின் அடையாளம். ஒரு மதத்தை இழிவுபடுத்த வேண்டுமென்றால் அந்த மதத்தை சேர்ந்த பெண்களை இழிவுபடுத்தினால் போதும். பர்தா அணிந்த பெண்ணை பிடித்து இழுத்து வந்து அவள் அடிவயிற்றில் சூலத்தை பொறித்தால் இஸ்லாத்தை அவமதிப்பதற்கு சமம். ஒரு இந்து பெண்ணின் மார்பில் பிறை நட்சத்திரத்தை பொறிப்பதன் மூலம் இந்து மதத்தை இழிவுபடுத்திவிடலாம் என்று முடிவு கட்டி இதை செய்தார்கள். பிடிக்காத மதத்தை அழிக்க பெண்களை வேண்டிய மட்டும் களங்கப்படுத்தினார்கள். என் மதத்தின் வாரிசு உனக்குள் முளைக்கட்டும் என்று சத்தம் போட்டு கத்தியபடி பலாத்காரத்துக்கு உட்படுத்தினார்கள். கர்ப்பிணி பெண்களின் வயிற்றை பிளந்து கொன்றார்கள். கொல்லும்போது பெருமிதத்துடன் கத்தினார்கள், என் எதிர்கால எதிரியை கொன்றழித்து விட்டேன் என்று. பெண்கள் கடத்தப்பட்டனர். பெரும்பாலானோரின் மார்பகங்கள் அறுத்தெடுக்கப்பட்டன. ஆடைகளை களைந்து தெருக்களில் ஓடவிட்டார்கள். கட்டாய திருமணம் செய்து கொண்டார்கள். அவர்கள் மதம் மாறும்படி நிர்பந்திக்கப்பட்டனர். வெற்றியை கொண்டாடுவதற்கும் பெண்களே தேவைப்பட்டார்கள். பெண் உடல் ஒரு சின்னமாக மாறிப்போனது. வெறுப்பா, துயரமா, கொண்டாட்டமா, கவலையா? தெருவுக்கு போ, கண்ணில் அகப்படும் மாற்று ஜாதி பெண்ணை, மாற்று மதத்தின் பெண்ணை இழுத்து வா, அனுபவி, கொன்றுவிடு. இதுவே அவர்கள் செயல் திட்டமாக இருந்தது. முஸ்லிம்கள் மொத்தமாக வருகிறார்கள். பக்கத்து தெருவை நெருங்கிவிட்டார்கள். இப்படியொரு செய்தி வந்ததுமே ஆண்கள் தங்கள் குடும்பத்து பெண்களை அழைத்து வரிசையாக நிற்க வைத்து ஒவ்வொருவரையும் கொன்றார்கள். துப்பாக்கி, விஷம் அல்லது வெறுமனே கழுத்தை நெரித்து அல்லது கிணற்றில் தள்ளி. நம் குடும்பத்தின் மானத்தை காக்கத்தான் இந்த முடிவை எடுத்தேன் பெண்ணே என்று கட்டியணைத்து முத்தமிட்டு கண்ணீருடன் கொன்றார்கள். தற்கொலைக்கு தூண்டினார்கள். கெரசின் ஊற்றி தீக்குச்சி கொளுத்தி போட்டார்கள். பல சமயங்களில் வெறும் வதந்தியால் பல நூற்றுக்கணக்கான பெண்கள் அவர்கள் குடும்பத்தினராலேயே கொல்லப்பட்டார்கள். என் எதிரியின் பெண் இனி என் உடைமை. ஆகவே அவளை கொல்கிறேன். என் என் மனைவி என் உடைமை. என் எதிரி அவளை அடைவதற்கு முன்னால் நான் அவளை கொல்கிறேன் என்று மத வெறி தலைக்கு ஏறி திரிந்தார்கள் ஆண்கள். மைதானத்துக்கு நடுவே ஒரு பெரிய குழி தோண்டி உள்ளே நெருப்பு மூட்டப்பட்டது. தகவல் முன்கூட்டியே அனுப்பப்பட்டு விட்டதால் பெற்றோர்கள் தங்கள் குழந்தைகளோடு தயாராக அங்கு வந்திருந்தனர். ஒவ்வொருவராக முன்னால் வந்து நின்று தங்கள் குழந்தைகளை உள்ளே தூக்கி போட்டார்கள். மதம் மாறி வாழ்வதைக் காட்டிலும் இறப்பது மேலானதே என்று நினைத்தார்கள். எங்கள் குடும்பத்தின் நற்பெயரை நாங்கள் காப்பாற்றி விட்டோம் என்று மகிழ்ந்தார்கள். இறைவனுக்கு நன்றி. வீசிய பிறகு தாங்கிக் கொள்ள முடியாத சிலர் தாங்களும் உள்ளே விழுந்தார்கள். தெருக்களில் மனித உடல் பாகங்கள் இறைந்து கிடந்தன. எங்கோ தொலைவில் கல்கத்தாவிலோ, கராச்சியிலோ, லாகூரிலோ, வங்காளத்திலோ அல்ல, சுதந்திர இந்தியாவின் புதிய தலைநகரத்தில் வெட்டி கொண்டார்கள். முஸ்லிம் பெண்கள் உயிருடன் கொளுத்தப்பட்டனர். சீக்கியர்கள் சிலர் தெருவில் நின்று முழங்கினார்கள், முஸ்லிம்களை அடைகாப்பவர்கள், ஒழுங்கு மரியாதையாக அவர்களை வெளியில் விட்டு விடுங்கள். அவர்கள் உங்களுக்கு தேவைப்பட மாட்டார்கள். பாகிஸ்தான் என்று ஒரு தேசத்தை பிரித்து கொடுத்து விட்ட பிறகு இங்கே என்ன வேலை அவர்களுக்கு?
புதுதில்லியில் மட்டும் 10,000 பிணங்கள் குப்பையை போல்தான் அள்ளி சுத்தப்படுத்தினார்கள். இரத்தக் கறைகளை தண்ணீரால் துடைப்பத்தால் கழுவினார்கள். தலைப்பாகைகளும் திரிசூலங்களும் பர்தா துணி துண்டுகளும் வளையல்களும் செருப்புகளும் வண்டி வண்டியாக கிடைத்தன இரத்தக் கறைகளுடன். ஆங்கிலேயனின் தனிநபர் கொலைகளை விட இந்துக்களும் முஸ்லிம்களும் தங்களுக்குள் மோதி இறந்ததே அதிகம் என்பது ஒரு கேவலமான உண்மை. இந்த அவலம் அழிய வேண்டுமானால் ஒவ்வொரு மனிதனும் மனித நேயத்தை வளர்த்து கொள்ள வேண்டும். அனைத்து மதமும் அன்பையும் மனிதாபிமானத்தையே போதிக்கின்றன. நீங்கள் தீவிர மதவாதியாக இருக்க வேண்டுமா? அப்படி இருக்க நீங்கள் ஒரு தீவிர மனிதாபிமானியாக இருக்க வேண்டும் என்பதை ஒரு நொடியும் மறவாதீர். இல்லையெனில் அல்லாஹ்வானாலும் சரி, கிருஷ்ணர் ஆனாலும் சரி, உங்களை நிச்சயம் மன்னிக்க மாட்டார். யாதும் ஊரே யாவரும் கேளீர். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய எண்ணங்களை கமெண்ட்ஸில் தெரியப்படுத்துங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணலனா உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. இதுவரை நீங்கள் அளித்து வரும் ஆதரவிற்கு மிக்க நன்றி. வணக்கம்.